நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். மழை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். ஆனால் மழைக்கு அப்புறம் நம்ம செடிகளுக்கு ஃபங்கஸ் அட்டாக் ஆகிருமோ, ஏதாவது ப்ராப்ளம் அது க்ரியேட் பண்ணிடுமோ அப்படின்னு நிறைய நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஃபங்கிசைடு, உடனடி ஃபங்கிசைடு தயாரித்து நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். 2 மழைக்கு இடையில நீங்கள் இந்த ஃபங்கிசைடை ஒரு தடவை கொடுத்து விடுங்க. சாயில் மேலேயும் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் செடிகளை நம்ம இந்த ஃபங்கஸ் அட்டாக்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் போய் கடையில் போய் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம தயாரிச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா செடியும், உங்களுக்கு எத்தனை செடி இருக்கோ அத்தனை செடியை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே 2 லிட்டரில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்க, நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக. இதில் நீம் ஆயில்ஸ் நாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது நம்ம வீட்டிலேயே தயாரித்த நீம் ஆயில். நீம் ஆயில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த 3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த 3ல் ஏதாவது 2 இருந்தால் கூட போதுமானது. நீம் ஆயில், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா சானிடைசர். இப்போ எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும். பேக்கிங் சோடாவும் அவைலபிளாக இருக்கும். நீம் ஆயில் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. நான் நீம் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எண்ணெயும் பேக்கிங் சோடாவுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது இப்போதைக்கு நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக்கில் இருக்கிற சானிடைசர் பார்த்திங்கன்னா அதில் ஆல்கஹால் நிறையா இருக்குது. அதனால் நல்ல ஒரு ஃபங்கிசைடாகவும் இன்செக்டிசைடாகவும் ஒர்க் பண்ணும். இந்த 3 பொருள் ஏதாவது 2 இருந்தது அப்படின்னாலே போதுமானது. இது நம்ம ஹேண்ட் வாஷ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி வரதுக்காக தான் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே கரையிற தன்மை கொண்டது தான். எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். பாட்டிலில் ஊற்றி நல்லா அப்படியே குலுக்கிக்கிட்டிங்கனாலும் சரி. இப்போ பால், மோர் இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு கொடுக்க முடியாது. உரமும் கூட பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் போடவே கூடாது. உரம் அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இதை நல்லா இப்போ நம்ம அந்த பாட்டிலில் ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். உரம் கொடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா ஃபங்கஸ் கொஞ்சம் டான்ஸ் ஆடும். ஸோ உரம்லாம் இப்போதைக்கு எந்த உரமுமே நீங்கள் கொடுக்காதீங்க. இப்போ நல்லா இதை பம்ப் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். 2 மழைக்கு இடையில கட்டாயம் இந்த ஸ்ப்ரேயை கொடுங்க செடிகளுக்கு. அதே மாதிரி சாயில் மேலேயுமே கூட நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஊற்றி விட்டாலும் சரி, பட் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. சாயிலில் கொடுக்கும்போது இதே அளவு 2 மடங்கு தண்ணியோட, இதோட 1 மடங்கு கூட தண்ணியோட கலந்து அதுக்கப்புறமா சாயிலில் ஊற்றி விடுங்க. அப்படி இல்லாட்டினா மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.